ஓ, இது மிகவும் சிறியது. சரி சரி சரி. வாவ் வாவ், இது எல்லாம் எனக்கு அருமை. நியாயமில்லை. சரி, மரத்தை சாப்பிட நேரம். மோசமில்லை. நிறுத்து. நான் ஒரு மிட்டாய் நடுவேன் என்றால் என்ன ஆகும்? அது வளருமா? பார்க்கலாம். அது வேலை செய்யவில்லை போல. ஐயோ, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை. வாங்க நண்பர்களே, ஆரம்பிக்கலாம். வாவ், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. இந்த மிட்டாய்களை எல்லாம் சாப்பிட விரும்புகிறேன். இது அற்புதமாக இருக்கிறது. ருசியானது, நம்ப முடியாதது. வாவ், நான் அதை பிடிக்கிறேன். ஒரு நிமிடம் காத்திரு, எனக்கு ஒரு யோசனை வந்தது. கொஞ்சம் பால் ஊற்றுவோம். சரியானது. அங்கே பாருங்கள், இது மிகவும் அழகாக இருக்கிறது. அதை முயற்சிக்க காத்திருக்க முடியவில்லை. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஏய், குளிர். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தெளிவாக இல்லை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை உள்ளது. நான் ஸ்ட்ரா உதவியுடன் இனிப்புகள் சாப்பிட போகிறேன். பாருங்கள், நான் ஒரு வெற்றிட தூய்மை படகு. இது மிகவும் வசதியானது. மிகவும் மோசமாக இல்ல. என்ன நடக்கிறது? இது என் ஆய்வகம். நாம் ஏதாவது சுவாரஸ்யமானதை செய்யலாம். காட்டும் பொருட்களை கலக்குகிறேன். இப்போது கவனம், என் மிட்டாய் மரம் வளரப் போகிறது. இது பைத்தியமாக தெரிகிறது. இதை முயற்சி செய்வோம். சுவையாக இருக்கிறது. இது மிகவும் குளிர்ச்சியானது. உண்மையில் குளிர்ச்சியானது. ஓ, அது தானா? சரி. வாவ், குவெண்டின், அதுவே சரியான வழி. ஓ, இது மிகவும் பெரியது மற்றும் இது எல்லாம் எனது. வாருங்கள், நான் தொடங்கப் போகிறேன். இதை முயற்சி செய்வோம். மிகவும் நல்லது. இப்போது ஒரு பபிள் ஊதுவோம். எல்லாவற்றையும் பால் துலக்குதுறையில் பிழிந்தால் என்ன ஆகும்? இது வேலை செய்யவில்லை. இதை வெட்டிவிடலாமா? நான் கத்தரிக்கோல் பயன்படுத்துகிறேன். இப்போது என் பால் துலக்குதுறை அதை சுழற்றுகிறேன். ஏன் நான் உன்னை பிழிய போகிறேன்? வா, வெளியே வா. முடிஞ்சது. இப்போது அதை முயற்சி செய்யலாம். மிகவும் மோசமாக இல்லை. நான் கூட ஒரு பபிள் ஊத முடியும். ஓஹோ, இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. காத்திர, எனக்கு ஒரு யோசனை வந்தது. என்ன ஆகும் என்றால், சரி, நான் பபிள் மூலம் எதையும் உருவாக்க முடியும். வாவ் நண்பர்களே, லபூபூ கூட. அவர் அங்கே என்ன செய்கிறார்? சரி சரி சரி, அமைதியை எப்படி விரும்புகிறீர்கள்? இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. வாவ், எனக்கு இதை வேண்டும். தயவு செய்து இதை இங்கே கொடுங்கள். ஒரு லபூபூ.
பா இப்போது இந்த மேல் மூழ்கி இருக்கிறேன். சரி, அது சற்று சிக்கலானது, மன்னிக்கவும். ஆனால் இப்போது என் முறை. நான் அதை பிழிந்து எடுக்கப் போகிறேன். இப்போது நாம் அதை முயற்சி செய்து ஒரு பப்ளை ஊதலாம். பார்ப்போம். வாவ், இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. இப்போது நான் அதை பல் துலக்கி மீது பிழிய போகிறேன். மோசமில்லை, கொஞ்சம் கூடுதலாக. அருமை. இப்போது நான் அதை உயர்த்தப் போகிறேன். நான் முடியாது. நண்பர்களே, நீங்கள் எனக்கு உதவ முடியுமா? நிச்சயமாக. வாவ், அது போதும். லண்டன்? ஓ இல்லை நண்பர்களே, எப்படி? வேணாம், சிரிப்பதுக்கு இல்ல. ஐயோ, நம் சிறிய பகுதி. இது மிகவும் சுவையாக இருக்க வேண்டும். வாவ், ஆமாம், இந்த சுவை எனக்கு. சரி, எதுவாக இருந்தாலும். இது என்ன வகை ஸ்லைம்? நிறுத்துங்கள், உள்ளே ஒரு சுவையான நிரப்பு உள்ளது. இது நம்ப முடியாத அளவுக்கு நல்லது. சுவையாக இருக்கிறது. ரொம்ப அழகா இருக்கு. ஓ, காத்திரு. ஓப்ஸ், இது குளிர். என்ன? ஆஃப். இது நகைச்சுவை அல்ல, சோபி. எனக்கு தொடங்க நேரம் வந்துவிட்டது. ஒரு கசிவை எடுத்துக்கொள்வோம். சரி, காத்திரு. வாசனை இது அருவருப்பாக இருக்கிறது. இது பயங்கரமாக இருக்கிறது. இதன் உள்ளே ப்ரோக்கோலி இருக்கிறது. மிக கேவலமாக. அடடே, என்ன வாடை! உன் வாயை மூடு, சரியா? அது மிகவும் நல்லது. இப்போது என் முறை. ஒரு சூப்பர் பஞ்ச். இப்பொழுது என் தலைவழி. இப்போது நான் அதை முயற்சிக்கலாம். ஓ, பார்ப்போம். ஓ, சுவையாக இருக்கிறது. கைஸ், மிகவும் சுவையாக இருக்கிறது. மேசையில் உள்ள எல்லாவற்றையும் சாப்பிடுவோம். அருமையான உணவு. ஓ, நான் இதை ஒரு கண்ணாடியில வைக்கலாம். நாங்களும் அதை பெற முடியுமா? ஆஹா, சரி. உங்களை மகிழ்விக்கவும் சில அற்புதமான காக்டெயில்களை உருவாக்குவோம். சாக்லேட்டை உருக்கி சில ஸ்ட்ராஸ் சேர்த்து மேலே பருத்தி மிட்டாய். பெண்களே, வாழ்த்துக்கள். ருசியாக இருக்கிறது. சுவையாக இருக்கிறது. அற்புதம். இந்த வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள். கீழே ஒரு கருத்தை விடுங்கள் மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். விரைவில் சந்திப்போம். பாய்.